ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம இருக்கலாம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்த தேவனே, அப்பா, உங்களுடைய நாமத்தை கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் கர்த்தாவே, இதோ ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் ஆண்டவர் பேசும்படியாக இதை நானும் சேர்ந்து கேட்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாங்களும் உங்களுடைய விசுவாச பாதையை ஆண்டவரை வளர்த்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மனிதரும் ஏதோ ஒரு ப்ராப்ளம், பிரச்சனை, கஷ்டம், வேதனை, அது சம்பளம் வாங்காம இருக்கிற, ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழ்மையாக இருக்கட்டும், சிறிய சிறிய வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஆயிரங்களில் வாங்குறவங்களா இருக்கட்டும், லட்சத்தில் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும், பெரிய பிசினஸ் வைத்திருக்கிறவங்களா இருக்கட்டும், அவர்கள் கைகளிலே கோடிகள் புரண்டாலும் அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படின்னா எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் எப்படி இருக்குதோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை அவருடைய வாயினாலே அவருடைய வாழ்க்கையில இருந்தே ஆகிறது. இதனால பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர நான் முழுவதுமாக வெளியில் இருக்க போகிறேன் என்று ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் வாழ்கிற கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை அவன் சந்தித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதிலிருந்து அவர்கள் மீண்டு வெளியில் வந்துதான் ஆகணும். இதுதான் மனிதனுக்கு ஆதியிலே அந்த ஆதாம் ஏவாள் செய்கிற அந்த பாவத்தை நிமித்தம் நீங்கள் வாழும்போது கடைசி வரைக்கும் நீங்கள் பிரச்சனைகள் தான் வாழணும், உங்கள் நெற்றில் வேர் சிந்தி தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டார். அதனால ஒருவரும் என்னுடைய வேர்வை சிந்தாம கஷ்டப்படாம சுகத்தினால வாழ்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. அதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சரி, நமக்கும் அது விதிவிலக்கு அல்ல. நாமும் கஷ்டத்திலே தான், போராட்டின் மத்தியில தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். போராட்டத்தின் மத்தியில தான் கர்த்தருக்காக ஊழியம் செய்து பிற ஆத்மாக்களை சேர்க்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஏனென்றால் அது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாரமாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனுக்கு மகிமை செய்து நாம் போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும். இதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையினால இந்த போராட்டத்திலே இருந்து அப்படியே இருக்க வேண்டுமா? அல்ல, கர்த்தர் நமக்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சோர்ந்து போன மனமே, அது யாராக இருக்கட்டும், சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம், நீங்க திகைய வேண்டாம், உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள கிறிஸ்துக்குள் வருவானானால் அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவை இனம் கண்டுகொள்ள முடியும். எத்தனை பேர் சொல்றாங்க கிறிஸ்து ஒரு இறை தூதர், அவர் கடவுள் இல்லை என்று. அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனாலதான் அவர் என்ன பண்றாங்க, அவர் யார் என்று இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் இயேசு கிறிஸ்து யார் என்று அவரை விளக்க முடியும். ஆகையினால யாரெல்லாம் கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகையினால கிறிஸ்துவை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கிற எந்த மனிதனும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை, அவர்களுக்குள்ளே அவர் அழும் செய்யல. ஏனென்றால் சரீர பிரகாரமான யோசனை, சரீர பிரகாரமான சிந்தனை இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவரை அவர் இருதயத்திற்குள்ள வர விடாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எனக்கு கரெக்டா ஒரு 5 நிமிடம் போதும், அதுக்குள்ள நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசி நான் முடிக்கிறேன். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இன்னொரு படிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாரை தொழுது கொண்டிருக்கிறோம், யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாருன்னா, இதோ திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்துல போராட்டம் இருக்கிறது,
எல்லாமே இருக்கிறது, திடன் கொள்ளுங்கள். நான் எப்படி ஜெயித்தேனோ அதே போல என்னை விசுவாசிக்கிற நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ನಾವು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ಭೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದರು. ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿದವರು ಪ್ರಕಾಶವನ್ನು ಹೊಂದುವರು, ಅವರ ಮುಖವು ಲಜ್ಜೆಯಿಂದ ಕೆಡುವುದೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு கவலைகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. அவர் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாக இருக்கின்றார். அல்லேலூயா. அதே போல யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். 1:9 நானே படிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? நான் உங்களுக்கு சொல்லலையா என்னை பின்பற்றுங்கள், என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லலையா? பலம் கொண்டு திடமனதாயிரும். நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்திலும் சரி, உங்களுடைய கர்த்தருடைய பாதையிலும் சரி, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வேலையிலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டங்களும் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, ஐயோ என்னால் முடியாது, நான் தோண்டு விட்டேன், கடவுளை இதோடு போதும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, திகைய வேண்டாம். பலம் கொண்டு, இதோ தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்க தனியா இல்லை, நீங்க 4 பேர் மட்டும் இல்ல, 5 பேர் மட்டும் இல்ல, உங்களோடு கூட நான் இருக்கிறேன். ஆகையினால என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள். உங்களுடைய ஊழியம் இத்தனை வருஷம் இருக்கிறோம், நாம் எதனால செய்ய முடியலையே, எதுவும் செய்யணும்னால முடியலையே, ஏன், எதனால, எதற்கு நம்ம 1000 பேர் 1000 கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான பதிலை தேவன் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்க பயப்பட மாட்டீங்க. எப்போ நமக்கு பயம் இல்லை, எப்போ நமக்கு ஒரு பயமும் சந்தேகம் வரும்? ஒரு சின்ன குழந்தை தான் அப்பாவோட அம்மாவோட இல்லாம ஒரு இருட்டில் நடக்கும்போது பயந்துடுறோம், பயம் வருது, ஜுரம் வருது. அப்போ அப்பாவோட அம்மாவோட ஒரு சின்ன குழந்தை நடந்த போகுதுன்னு சொன்னா, என் பின்னாடி சரி என் முன்னாடி என் அம்மா வராங்க, என் அப்பா வரான்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த பயம் இல்லை. அப்போ நீங்களும் நானும் பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மோடு கூட கிறிஸ்து இல்லை, தேவன் இல்லை என்ற ஒரு அவிசுவாசம் இருக்குமானால் மட்டும்தான் நமக்கு அந்த பயம் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உங்களோடு இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க? திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் யோசுவாவோடு சொல்லுகிறார். மோசே இருந்தான், மோசே இருக்கிற வரை எகிப்திலே அடிமையா இருந்த இஸ்ரவேலர்களை வழி நடத்தினார். மோசே மறுத்து விட்டான். இப்பொழுது யார் எங்களுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்கள் அவர்கள் நிற்கிற போது தேவன் சொல்கிறார், மோசேவோடு இருந்தேன், நான் முன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள விசுவாசம் வேண்டும். நமக்குள்ள சபைக்கு வருகிறதும் போகிறதும் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதும் பாடல் பாடுறதும் மட்டும் முக்கியம் அல்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்குமானால் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனம் 34 நாம் படிக்கலாம். மத்தேயு 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அநேகருக்கு அதுதான் கவலையா இருக்குது. நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நாளை மறுநாள் நான் இந்த பில்லு கட்டணுமே, இதோ நான் இன்னும் வாடகை கட்டலையே, வந்து என்ன பண்ண போறாரு, ஹவுஸ் ஓனர் நிற்க போறாரு, என்னங்க பணம் 15 ஆச்சு, 20 ஆச்சு, 21 ஆச்சுன்னு சொல்லிட்டு இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடு தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய உணர்வுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது முதல்ல சொன்னதுதான்.
நீங்கள் கவலைப்படாதீர்கள், திகையாதீர்கள், வேதனைப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு வேலையிலும் கூட நாம் ஜெபத்தை வைக்கும் போது நம்மோடு கூட ஒருத்தர் இருக்கிறார் என்ற எண்ணம் வந்து கொண்டே. எப்போ நம்ம கூட ஒருத்தர் இல்லை, ஒரு தகப்பனை இருந்த ஒரு பிள்ளை இருக்கிறான், ஒரு வாலிப பிரயாத்துல இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க அப்பா. அப்போ அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. அப்போ ஒரு அப்பா இருக்கிற பிள்ளைக்கும் அப்பா இல்லாத பிள்ளைக்கும் வளர்ப்புல பார்க்கும்போது அநேக வித்தியாசம் இருக்கும். இந்த பிள்ளை அப்படியே ஏதோ ஒரு பறி கொடுத்தது போல வாழ்க்கையே ஒரு சமாதானம் இருக்காது, நிம்மதியாக தூங்க முடியாது எப்போ அப்பா இல்லைன்னா. ஆனால் உலகத்திற்குரிய அப்பா இருக்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நாம் விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற நமக்கு அப்படிப்பட்ட கவலைகள் இருக்கக்கூடாது என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்போ முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும். அப்போ மனிதன் என்ன பண்றான், இந்த உலகத்துல வாழற வரைக்கும் சொத்துக்களை சேர்த்தும் என்ன பண்றது, நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும், இதே யோசனையாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக பரத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஒருவன் யோசிப்பானால் நமக்கே இருக்கிற எந்த பிரச்சனையும் நிரந்தரம் அல்ல, அதற்கெல்லாம் முடியும். இதை விட பெரிய ஒரு ராஜ்யம் இருக்கிறது, பெரிய ஒரு சுகம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்திற்குரிய சரீரத்திற்குரிய வேதனைகளும் கஷ்டங்களும் நிரந்தரமே கிடையாது. இந்த சரீர பிரகாரம் வருகிற கஷ்டத்தை வா நீ ஜெயிக்க நான் ஜெயிக்கிறேன், ஏன்னா என்னோடு கூட கிறிஸ்து இருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குமானால் எந்த பிரச்சனைக்கும் பிரச்சனை தான் வரும் தவிர, அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிநடத்துவார். அது மைட்டு ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு ஊழியமாக இருக்கட்டும், தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமானால் நமக்குள்ள சோர்வுகள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் வசனத்தை பேசும்போது நேரம் போகிறதுன்னு தெரியாது, பேசவும் முடியும். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனாலும் நமக்கு காரியங்கள் நாளில் அநேக காரியங்களை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது.